நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு பரபவ ஆண்டின் 3வது மாதமான ஆனி மாத ராசி பலன்கள் காணலாம். ஆனி மாதம் பார்த்திங்கன்னா 32 நாட்கள் பெரிய மாதம். மாதத்திலே ஆனி மாதமும் ஆடி மாதமும் 32 நாட்கள் வரும். ஆனி மாதத்தில் மிதுன ராசியில் சூரியனும் புதனும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார்கள். கடகராசியில் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும், குருவை விட்டு சுக்கிரன் வந்து முன்னேறி செல்கிறார். ஆனி மாதம் 21ஆம் தேதி சிம்மராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார். ஆனி மாதம் 5ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகிறார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனும் இரு கிரகங்கள் மட்டும்தான் பெயர்ச்சி ஆகிறது. மற்ற கிரகங்கள் சனி பகவான் மீனராசியில், கும்பராசியில் ராகு, சிம்மராசியில் கேது, அந்தந்த கிரகங்கள் அப்படியே இருக்கிறாங்க. மேச ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி ஜென்ம ராசியிலே முதல் 5 நாட்கள் அமர்ந்திருக்கிறார். ஜென்ம ராசியிலே செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தை பாரு செய்கிறார். அங்கே வந்து அசுரகுருவும் தேவகுருவும் 4வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். 4வது வீட்டிலே சுக்கிரன் இருக்கும்போது, ராசிநாதன் செவ்வாய் பாரி செய்யும்போது, இந்த மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து கூடுதலாக இருக்கும். கைமீறி வந்து பணம் செலவாகும். அதாவது குடும்பத்திற்கு வேண்டிய பொருட்கள், அதாவது கட்டில், பீரோ, இரும்பு ஜாமானங்கள், அப்படி இல்லைன்னா பித்தாளை, சில்வர், இந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள், அப்படி இல்லைன்னா தங்கம், வெள்ளி, நகைகள் எடுக்கலாம், புதிய துணி எடுக்கலாம், புதிதாக வண்டி வாங்கலாம், புதிதாக வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கலாம், வீட்டை வந்து பராமரிக்கலாம், விவசாயிகள் வந்து புதிதாக வெள்ளாமை பண்ணலாம். அது மாதிரி மேசராசி என்பதுக்கு இந்த மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து கூடுதலாக இருக்கும். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் முதல் 5 நாட்கள் அமர்ந்திருக்கிறார். ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே இந்த மாதம் இருக்கும்போது இளைஞர்கள் வந்து உடற்பயிற்சி செய்யலாம், தியானம் செய்யலாம். கொஞ்சம் கோபதாபங்கள் கூடுதலாக வரும். மேச ராசி என்பவர்களுக்கு ஜென்ம ராசியிலே செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் வந்து உடல் வந்து உஷ்ணமாக, கொஞ்சம் துடிதுடிப்பாக, ஆற்றலாக இருக்கும். ஆனி மாதம் 5ஆம் தேதி 2வது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார். மேச ராசி பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 2வது வீட்டிற்கு வருவது போல் 2வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 8வது வீட்டை இயக்குவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில், கடந்த மாதமோ கடந்த வருஷமோ அல்லது ஒரு 10 வருஷமோ, கடந்த காலங்களில் உங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கம் அது வந்து வாய்தாவில் போயிட்டு இருந்துச்சுன்னா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து விசாரணைக்கு வரலாம். அந்த கோர்ட்டு கேஸு சார்ந்து உங்களுக்கு வந்து பண செலவாகலாம். 8ஆம் அதிபதி 2வது வீட்டிலே நிற்கும்போது பார்த்திங்கன்னா அனாவசிய செலவுகள், அதாவது நீங்கள் வந்து குடும்பத்துக்காக செலவு பண்ண முடியாது, சாப்பிட்றதுக்காகவும் செலவு பண்ண முடியாது. தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்த காசை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். மேசராசிக்கு 2வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது பார்த்திங்கன்னா கண் வலி, பல்வலி, தொண்டை வந்து கிரு கிருங்கும், சளி பிடிச்சிக்கும், கிரு கிருங்கும், ஆடு கத்துற மாதிரி உங்களுக்கு வந்து பேச்சே வந்து மாறலாம். நீங்கள் வந்து உரத்த குரலில் கத்தி பேசுகிற மாதிரியான சூழ்நிலை இந்த ஆனி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு மேசராசி என்பதற்கு ஏற்படும். ரிஷபராசியிலே செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் 5வது வீட்டை பார்வை செய்யும்போது உங்கள் பிள்ளைங்களை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அதட்டுவீங்க, திட்டுவீங்க, பிள்ளைங்களை வந்து ஒரு கண்டிப்போடு நடத்துவீங்க. மேசராசி என்பதற்கு 3வது வீட்டிலே சூரிய பகவான் செல்கிறார். கோச்சாரத்தில் 3வது வீட்டில் சூரியன் செல்வது மிக மிக சிறப்பு. எதிரிகளுடைய தொல்லை, எதிரிகளுடைய பாதிப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. 3வது வீட்டிலே சூரியன் செல்லும்போது அரசு சார்ந்த உதவிகள், இந்த மாதம் உங்களுக்கு அரசு சலுகைகள் கிடைக்கும். 3வது வீட்டிலே சூரியன் செல்லும்போது புதிய நண்பர்கள், புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. அதே மாதிரி நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வெற்றியாகும். 3வது வீட்டிலே புதன், சூரியன் 2 கிரகங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது படித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வந்து படிப்பில் கவனம் செலுத்தணும்.
நண்பர்களோடு புதிய கூட்டாளியோடு சேர்ந்து நீங்கள் வந்து பொழுதுபோக்காக இருப்பது, படம் பார்ப்பது, விளையாடுவது இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து வீணான கெட்ட பெயர் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து நண்பர்கள், கூட்டாளிகள், சவகாசங்களை மேசராசி என்பர்கள் இந்த மாதம் ஓரங்கட்டுவது நல்லது. புதன் 3வது வீட்டிலே இருக்கும்போது இளைஞர்களுக்கு, படித்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பாலினர்கள் ஈர்ப்பு, இளைஞர்களுக்கு காதல் வரும். அதனால் வந்து இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேசராசிக்கு 5வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். புத்திரஸ்தானத்திலே கேது நிற்பது பெரும்பாலும் பூர்வீக தொழில் செய்யக்கூடியவர்கள், குழந்தைகள் வழியில் ஒரு நிம்மதியற்ற தன்மை தான் மேசராசி என்பளுக்கு இருக்கும். மேசராசிக்கு 12வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இது வந்து 7 நாட்டு சனியில் விரயச்சனி. ஆனி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ராசிநாதன் செவ்வாயை சனி பகவான் 3ஆம் பார்வையால் பாரு செய்வார். மேசராசி என்பளுக்கு பார்த்திங்கன்னா 12வது வீட்டிலே சனி பகவான் இருக்கும்போது கடந்த 3 மாதமாகவே உங்களுக்கு வந்து உங்களுக்கோ அல்லது குடும்ப நபர்களுக்கோ உடம்பு சரியில்லாமல் போகும். மருத்துவ செலவுகள் என்பது கொஞ்சம் வந்து கூடுதலாக இருக்கும். ஜென்ம ராசியில் இருக்கும்போதும் 12வது வீட்டில் செவ்வாய் இருக்கும்போதும் சிலருக்கு வந்து எதிர்பாராத விரயங்கள், விபத்து, நோய் நொடின்னு எதிர்பாராத செலவுகள் கடந்த 3 மாதமாகவே நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி மன அழுத்தம், மன நிம்மதி இல்லை, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு போய்ட்டுருக்கும். 12வது வீட்டிலே சனி பகவான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பாதம் வலி, நடந்து போகும்போது நீங்கள் வந்து நடந்து போகும்போது கீழே மண்ணிலேயே கூட கால் முட்டி ரத்தம் வரும். அதே மாதிரி காலில் வந்து சுளுக்கு, நரம்பு சார்ந்த பிரச்சனை, வலி, முட்டி, மூட்டு எலும்புலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வலி அதிகமாக வரும். 12வது வீட்டிலே சனி அமர்ந்து 2வது வீட்டில் ஜென்ம ராசிநாதன் வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கும்போது இந்த மாதம் 5ஆம் தேதி பிறகு மேசராசி என்பர்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் தன்மையாக இருங்க. தேவையில்லாமல் மற்றவர்களிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேசராசிக்கு 11வது வீட்டிலே ராகு இருப்பது ஓரளவு உங்களுக்கு நன்மை. புதிதாக வண்டி வாகனங்கள், பழைய வண்டி வாகனங்களை விற்றுட்டு புதுசாக வாங்கலாம். அதே மாதிரி ஒரு சொத்துக்கள் மாற்றிட்டு ஒரு சொத்துக்கள் வாங்கலாம். தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம், புத்திர பேரு உண்டாக்கும். 11வது வீட்டிலே ராகு இருப்பது மேசராசி என்பளுக்கு ஓரளவு நல்லது. ஆனி மாதம் மேசராசி என்பளுக்கு சுகஸ்தானத்திலே 2 கிரகங்கள் அசுரகுருவும் தேவகுருவும் இருக்கும்போது எதிர்பாராத செலவுகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வந்து வாங்கி வைப்பீங்க. இது வந்து கண்டிப்பாக நடக்கும். 3வது வீட்டிலே சூரியன் புதன் செல்வதும் உங்களுக்கு ஓரளவு நன்மை. இளைஞர்கள் காதல் விவகாரங்களில் இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி படித்து கொண்டிருப்பவர்கள் விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக இருக்காதீங்க. நண்பர்களுடன் சேர்ந்துக்கிட்டு ஊர் சுற்றுவதை இந்த காலகட்டம் தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் வந்து இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.